ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது சவுக்கு சங்கர் அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் தேவையே இல்லை, ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதற்கு மேலேயும் ஒருவேளை டிவிகே மேலே வெறுப்பு வந்து மக்கள் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, ஏன் டிஎம்கேக்கே ஓட்டு போட்டாலுமே கூட அவங்க கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஏதோ இப்போ தாவேக்கா புதுசாக பவருக்கு வந்ததுக்கப்புறம் உலகமே மாறிட்ட மாதிரி கொள்கை கோட்பாடெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அந்த காலம்தான். தாவேக்கா இன்னைக்கு பவருக்கு வந்தாச்சு, எல்லாத்தையும் டிஸ்ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறது கொள்கை கோட்பாடு ரொம்ப அவசியம். நம்ம சேனல் ஆரம்பிச்சானிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா கொள்கை கோட்பாடு அவசியம். தனி மனிதர்களுக்கு வேணும்னா கொள்கை கோட்பாடெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். இப்போ கேப்ரியல் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அப்போ நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம், எனக்கு எது லாபமோ நான் அதை பேசலாம். இப்போ நான் இந்த கட்சியை ஆதரிச்சு பேசினா எனக்கு லாபம்னா நான் அந்த கட்சியை ஆதரிச்சு பேசலாம், இந்த இன்னொரு கட்சியை ஆதரிச்சு பேசினா லாபம்னா அந்த கட்சியை ஆதரிச்சு பேசலாம். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அது அப்போ எனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் தேவையில்லை. ஆனால் சொசைட்டி அப்படி இருக்க முடியாது. ஒரு சொசைட்டி தனி மனிதன் கிடையாது, அது கலெக்டிவாக 8 கோடி தமிழர்கள் சேர்ந்தது தான் தமிழ் சமூகம். அப்போ ஒரு சொசைட்டிக்கு கலெக்டிவாக ஒரு நலன் இருக்கு, ஒரு பொது நலன் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொள்கை கோட்பாடு ரொம்ப அவசியம். இப்ப பவருக்கு வந்த உடனேயுமே வேலை முடிஞ்சிருச்சுன்றது அர்த்தம் கிடையாது. தாவேக்கா பவருக்கு வந்துட்டாங்க, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், இனி கொள்கை கோட்பாடே தேவையில்லை. கொள்கை கோட்பாடு எதுக்கு நம்ம கொண்டு வரோம்? இப்ப கார்ல் மார்க்ஸ்னு ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, கொள்கை கோட்பாடு இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறாரு. அது காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகள் பவரை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்றாரு அவரு. மக்கள் நலன் அதில் தானே இருக்கு. சொசைட்டில மாற்றத்தை கொண்டு வரணும், சொசைட்டில சேஞ்ச் கொண்டு வரணும். இன்னைக்கு சொசைட்டி சரியா இல்லை, அதை நம்ம மாற்றணும். அதுக்காக தான் அவர் கொள்கை கோட்பாடு, கம்யூனிசம், மார்க்சிசம் அதுன்னு எல்லாமோ பேசுறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட அரசியல் சித்தாந்தங்கள் சொசைட்டில இருக்கு. ஸோ ஒரு கட்சியை பவரு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது நோக்கம் கிடையாது. ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்ததாலேயே கொள்கை கோட்பாடெல்லாம் தேவையில்லைன்னு கிடையாது. தாவேக்காவுக்கு அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன? தாவேக்காவுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லாம பவரை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க என்ன கணக்கு பண்றீங்க? அப்ப கொள்கை கோட்பாடே தேவையில்லையே, அவங்க ஒண்ணுமே இல்லாம ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் எது கொள்கை கோட்பாடு? கொள்கை கோட்பாடு எதுக்கு தேவைன்னா சொசைட்டில மாற்றத்தை ஏற்படுத்த. அப்ப இவங்க மாற்றம் இல்லையா? மாற்றம் தான், கட்சியா மாறி இருக்காங்க. நேற்று திமுக இருந்தாங்க, இன்னைக்கு தாவேக்கா இருக்காங்க, அந்த அளவுக்கு மாற்றம். ஆனால் சொசைட்டியில் பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தணும்னா அப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக இருக்கணும். முதல்ல ஒரு ஐடியாலஜினா என்ன? ஒரு ஐடியாலஜின்றது அது ஒரு காம்பஸ் மாதிரி. நம்ம கையில் ஒரு காம்பஸ் இருந்தால் தான் அதை பார்த்து எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கரெக்டான டைரக்ஷனில் நம்ம போகிறதுக்கு கையில் ஒரு காம்பஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் கொள்கை கோட்பாடும். சித்தாந்தம் கையில் இருந்தால் தான் நம்ம எந்த டைரக்ஷனில் போகணுன்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கேன்னு வச்சுப்பேன். இப்போ நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கேன்னா அந்த சித்தாந்தத்தின் பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு முடிவாக எடுப்பேன். ஒரு கம்யூனிஸ்டாக நான் இருந்தேன்னா தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நான் கையில் எடுப்பேன். அங்கே நான் இனம், மதம் இதெல்லாம் கையில் எடுக்க மாட்டேன். தொழிலாளர்களோட பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பேசுவேன். அதே மாதிரி இந்திய தேசியம் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குது. இப்போ தமிழ் தேசியவாதியாக நான் இருக்கேன்னா நீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்ட் எடுப்பேன். இந்திய தேசியவாதியாக இருக்கேன்னா நீட்டில் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன். அப்போ நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணுன்றத எது தீர்மானிக்குது? ஐடியாலஜி. ஐடியாலஜி எதை பேஸ் பண்ணி இருக்கு? தமிழ் சொசைட்டி. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இங்கே தமிழ் மக்கள் இருக்காங்க, இந்த மக்களுக்கு தேவையான ஐடியாலஜி தமிழ் தேசியம். இப்போ நிறைய பேர் தங்களை தமிழ் தேசியவாதிகளை சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நீட்டில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டால் நீட் வேண்டாம்பாங்க. இதே நீங்கள் நார்த்தில் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸில் போய் கேட்டிங்கன்னா நீட் வேணும்பாங்க. ஸோ சாதாரண மக்கள் நமக்கு ஐடியாலஜிலாம் இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க கரெக்டாக ஒரு தமிழ் நேஷனல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. இது தமிழ்நாட்டுக்கான ஸ்டாண்டு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் உண்டு, டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் உண்டு. அது இந்தியன் நேஷனலிசமுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்யூனிசமுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஐடியாலஜி அவசியம்.
இப்போ நான் ஒரு தனி மனிதனா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டேன்னா எனக்கு ஐடியாலஜி தேவையில்லை, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணலாம். அதுவுமே கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு போயிடும். கேபிட்டலிசம்ன்றது ஒரு சரி அப்படி கூட சொல்லலாம், சம்பாதிக்கிறது ஒரு ஐடியாலஜின்னு வச்சுப்போமே, கேபிட்டலிசம் ஒரு ஐடியாலஜின்னு வச்சுப்போமே. ஆனால் இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கலெக்டிவாக சொசைட்டியை பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அப்போ கலெக்டிவாக அந்த சொசைட்டிக்கு ஒரு ஐடியாலஜிக்கான தேவை இருக்குது. தமிழ் நேஷனலிசம்கான தேவை இங்கே இருக்குது, வேற இடத்துல வேற ஐடியாலஜிக்கான தேவை இருக்கும். அப்போ அதோட சேர்ந்து மெர்ஜாகி நம்ம பயணிக்கணும். இப்போ என்னமோ ஒரு பார்வை என்னன்னா, ஏதோ தாவேக்காவை தூக்கி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுக்கும் வேலை நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏறக்குறைய விஜய் ரசிகர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு ஒரே ஏம், என் தலைவன் படம் 100 நாள் ஓடணும், என் தலைவன் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், என் தலைவன் படம் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய இன்டர்நேஷனல் ஹிட் ஆகணும். ஏதோ அவரோட தலைவர் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா என்னமோ இவங்க பேக்கெட்டில் வந்து பணம் வந்து கொட்டுற மாதிரி அதை பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என் தலைவனை ஜெயிக்க வைக்கணும், என் தலைவனை பவரில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். என் தலைவன் பவரில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா ஐடியாலஜிலாம் தேவையே இல்லை, அவ்வளோதான். அரசியலை ஃபுல்லாக புரட்டி போட்டாச்சு நாங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் லூசு பசங்களா? உலகத்தில் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானிகள் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய புரட்சியாளர்கள் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன முட்டாள்களா? அப்போ ஸோ அதனால இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ தாவேக்காவை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட பிரதான கடமை மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்றதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல, ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அரசியலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஐடியாலஜி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். என்ன பொறுத்தளவில் அது முக்கியமான டிஸ்கஷனே கிடையாது. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஐடியாலஜி தேவையா இல்லையான்றது முக்கியமான டிஸ்கஷன் கிடையாது. இப்போ ஒரு கட்சி எப்படி வேணாலும் ஆட்சியை பிடிக்கலாம். ஆட்சியை அந்த கட்சியை பிடிக்கிறதாலேயே கைப்பற்றுவதாலேயே அது மாற்றம் கிடையாது. சொசைட்டியில் ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் ஏற்படுத்தணும், ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தணும், சொசைட்டியில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு ஐடியாலஜி தேவை இல்லையா? ஐடியாலஜி இல்லாமல் என்னத்தை மாற்ற போறீங்க? ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும், இதான் பிரச்சனைன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் மக்களை மொபிலைஸ் பண்ணணும். மக்களை மொபிலைஸ் பண்ணி போராட்ட காலத்துக்கு மக்களை இறக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வலு பெறணும். அதுக்கப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அப்புறம் இன்னும் வேகமாக நீங்கள் அந்த அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஸோ மக்களோட சப்போர்ட்டோடு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸானவர், அவரை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட பிரதான நோக்கம். ஒரு சொசைட்டியோட கலெக்டிவான நோக்கம் அதுவாக இருக்க முடியாது. இல்லை, ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதா என் நோக்கம். அவர் ஜெயிச்ச உடனேயும் அப்பா சாதிச்சிட்டோம்டா, நாங்கள் என்ன சாதிச்சிங்க, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சார் அதனால? ஸோ அவர் ஜெயிச்சாரா தோத்தாரான்றது முக்கியமான விஷயமே கிடையாது. அவர் ஜெயிச்சதால எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல? ஏன்னா அவர்கிட்ட ஐடியாலஜியும் இல்லை, அரசியலும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஊழல் பற்றி பேசுறாங்க, ஊழலை ஒழிச்சிருவோன்றாங்க. நேற்று நம்ம பேசணும், செங்கல்பட்டில் வீராசாமி அப்படின்ற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. தாவேக்கா நிர்வாகி லஞ்சம் வாங்கினாருன்னு அவரோட ஒய்ஃபை திருப்பி அதே பதவியில் உட்கார வைக்கிறாங்க. இதுதான் ஊழல் ஒழிப்பா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பார்த்தா நடந்துட்டு இருக்கு. ட்ரக்ஸுக்கு எதிராக நீங்க பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க, ட்ரக்ஸ் ரொம்ப மோசம், போதைப் பொருட்கள்லாம் நாங்க வந்தா இல்லாம ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. கடைசியில பார்த்தா உங்க அமைச்சரே என்ன பண்றாரு, ஸ்டேடியம்ல உட்கார்ந்து கிரெடிட் கார்டை வச்சு ஒரு பொடியை கிரஷ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா மக்கள் சந்தேகப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், இண்டிபெண்டான இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். நீங்க எதுவுமே பண்ணலையே. அப்ப நிஜமாவே உங்களுக்கு இதுல அக்கறையே இல்லை. ஆனா இப்போ ஒரு மூவ்மெண்டா நீங்க போறீங்கன்னு வச்சுப்போம். ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டை பில் பண்ணிட்டீங்க, கரப்ஷனுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டை பில் பண்ணிட்டீங்க, மக்களை திரட்டுறீங்க, ஐடியாலஜிக்கலா மக்கள் எல்லாம் திரட்டுறீங்க. அப்படின்னா இந்த ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களால தப்பு பண்ணவனை டிஃபெண்டே பண்ண முடியாது, தூக்கி வெளியே தான் போட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரங்களாம் விட மாட்டாங்க. ஆனா இங்க ஐடியாலஜியும் கிடையாது, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, மூவ்மெண்ட்டும் கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நாளைக்கு நான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னா ஓகே, காங்கிரஸோட போறேன்னா ஓகே, எதுவாலும் ஓகே தான். ஸோ இப்படி பிடிச்ச மாதிரி பிடிச்ச டைரக்ஷன்ல உங்களுக்கு போக முடியுது பாருங்க. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எங்க இருந்து வருது? ஐடியாலஜி இல்லை. இன்னைக்கு பாஜகவால காங்கிரஸோட கூட்டணி கூட வைக்க முடியாது, ஆனா இவங்க எங்க வேணாலும் போவாங்க. பாஜகவால திமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது, ஐடியாலஜி படி நடந்தா. ஃபியூச்சர்ல மேபி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ திமுகவுக்கும் ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது, பாஜகவும் கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஐடியாலஜி பேஸ்டான கட்சியா இருந்தாங்கன்னா வைக்க முடியாது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது, வைக்க கூடாது. நல்ல ஐடியாலஜிக்கலா வைப்ரண்டா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க.
இன்னைக்கு முதலாளித்துவ கட்சிகளோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஐடியாலஜிலாம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் திராவிடத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்க மாறிட்டாங்க. அதனாலதான் வீழ்ச்சியும் அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால ஐடியாலஜி இருந்தாதான் சொசைட்டில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தனிநபர்களை பொறுத்தளவில் சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஐடியாலஜி படி செயல்படுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா என்கிட்டயே பேசுகிறாங்க, ச்சே பிரதர் நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம், தாவேக்காவை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம், நம்ம பாட்டுக்கு தாவேக்காவை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி அரசியல் கிடையாது. அரசியல்ன்றது உங்களுக்கு ஒரு இலக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை நோக்கி நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொசைட்டி மூவ் ஆகும். டக்கு டக்குன்னு ஒவ்வொரு குரூப் வரும், இங்கே வந்து அங்கே ஓடுவேன், அங்கே வந்தால் இங்கே ஓடுவேன், அப்படி கிடையாது. அப்படி இருக்கவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஐடியாலஜியோட முக்கியத்துவம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பர்சனல் நலன் சார்ந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஐடியாலஜி தேவையில்லை, ஏன்னா என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன், சொசைட்டியும் அப்படிதான் போகணும்னு நினச்சிக்கிறது. நம்மளும் நீங்கள் அங்கங்கே ஜம்ப் பண்ணுறீங்க, சொசைட்டி அப்படி போக முடியாது. சொசைட்டிக்கு ஐடியாலஜி தேவை. சொசைட்டி இங்கே அங்கே போயிட்டு கடைசியில் கட்டணம் எடுத்து தான் வந்து சேரணும். நம்ம மனிதர்கள் மாதிரி தான் சொசைட்டி என்ன பண்ணணும்னா ஈஸியான வழி கிடைக்குமான்னு பார்க்கும். ரெண்டு திராவிட கட்சியும் சரியில்லை, புதுசாக ஒரு மூமெண்ட்டை பில்டு பண்ணி நான் வெளியே வந்து போராடி, அதெல்லாம் கஷ்டம். சிம்பிளான வழி ஏதாவது இருக்கா? நம்ம பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவோம், பிரச்சனைக்கான தீர்வு காண மாட்டோம், சாமியார்கிட்ட போவோம். ஏன் அங்கே போகிறோம்? அது சிம்பிளான வழி, ஈஸி எக்ஸிட், அது ஈஸியான ஒரு ஆப்ஷன். அது அதே மாதிரி தான் எனக்கு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னா கஷ்டமான விஷயங்கள் எனக்கு நிறையா பண்ணணும், அதெல்லாம் எனக்கு கஷ்டம். நான் ஒன்று என்ன பண்ணுவேன், ஸ்டார் முன்னாடி போகிறது. ஆனால் ஈஸியான வழியை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும், அங்கே சொல்யூஷன் வராது, பிரச்சனை இன்னும் பெருசாகும். பிரச்சனை இன்னும் பெருசாகும் போது உங்களுக்கு வேறு வழி கிடையாது. கரெக்டான ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டான காரியம் செஞ்சு தான் ஆகணும். அந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சொசைட்டி அப்படி தான். எல்லா சொசைட்டிஸுமே இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எல்லாம் ஈஸி ஆப்ஷனை தேடி தான் ஓடுவாங்க. மதத்தின் பின்னாடி ஓடுவாங்க, செலிபிரிட்டிஸ் பின்னாடி ஓடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியும் ஹிஸ்டாரிக்கலாக மக்கள் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணும்போது பெரிய பிரச்சனையாகவும் தலையில் வந்து விழும். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி வெளியே வந்து அப்போ தான் மக்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால ஐடியாலஜி தேவை. ஏதோ தாவேக்கா வந்த உடனேயும் உலகத்துக்கே பெரிய ஒரு அரசியல் தெளிவு ஏற்படுத்தின மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு அரசியல் இல்லைன்றதுக்காக ஐடியாலஜிக்கு தேவையில்லைலாம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அது தேவையில்லைன்னு சொல்றது இருக்குல்ல, நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில விஷயம் பண்ண தெரியாது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நானே பார்த்துருக்கேன் மீடியாவில், அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ்லாம் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பெரிய இன்டர்நேஷ்னல் புரிதல்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட் பிரதர், நம்ம ஊர் பாலிட்டிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், அங்கே அவன் ட்ரம்ப் என்ன சொன்னாட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படிம்பாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா அவனோட இயலாமையிலேருந்து வருது. இதுவும் அங்கேருந்து தான் வருது. இவங்ககிட்ட ஐடியாலஜி இல்லை, இவங்ககிட்ட அரசியல் இல்லைன்னு ஒன்றையும் அதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு முதல்ல ஐடியாலஜி கிடையாது, ரெண்டாவது சொன்னாலும் புரியாது முக்கால்வாசி பேருக்கு. அங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படின்னா, இல்லை அது தப்பு தான், ஆனால் அதை ஏன் வந்து டிஎம்கே அதை பெருசாக எடுத்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணல, ஏன் அதை பெருசாக கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸு இந்த டிஎம்கே விவகாரம் தான். இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நீங்களும் அதே மாதிரி தானே பண்ணீங்க அப்படின்றாங்க. அதுக்கும் பார்த்தா பின்னாடி வந்து கை தட்டிட்டு இருக்காங்க அவங்க எம்எல்ஏஸ்லாம். டிஃபெண்ட் பண்ணிக்கிறதா இப்போ பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நியாயமான பதில் என்ன இருக்கணும், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான், அவங்க பண்ணாலும் தப்பு தான். அப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சா தவறு நடந்து போச்சு, ஆனால் நாங்கள் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரியான ஆட்களுக்கு இடமே இருக்கக்கூடாதீங்க. அது கரெக்டான ஸ்டாண்டு. அதை விட்டுட்டு நீயும் பண்ணல அப்படின்னா எந்த இடத்துல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா அப்போ ஓகேவா, பண்ணலாமா? ஸோ அதனால இவங்களுக்கு இருக்கிற அரசியல் அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறது ஐடியாலஜி வேணும்னு. ஐடியாலஜிக்கெலாம் மக்களை ட்ரெயின் பண்ணாதான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படியே சைலண்ட்டாக டிவியேட் ஆனாங்கன்னா மக்கள் பார்த்து கரெக்டாக கையை நீட்டுவாங்க, டாய் கரெக்டாக ரூட்டுக்கு வாடா அப்படிம்பாங்க. ஐடியாலஜி இல்லைன்னா சிக்கல். இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, அங்கே கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அங்கே பெரிய லெவலில் ப்ரைவேட்டைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் பண்ண முடியல. அது என்ன பொறுத்தளவில் தப்பு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அந்த ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி.
ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் 2000 அப்புறம் வரும்போது வெஸ்ட் பெங்காலால் சரியா அடாப்ட் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் என்னை பொதுவாக கம்யூனிசம் வந்து நான் பர்சனலாக ஏற்றுக்காத ஒரு ஐடியாலஜி. அந்த மாதிரி ஆனால் மக்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அந்த தெளிவு அந்த மக்களுக்கு எங்கேருந்து வருது? அவங்க தான் அந்த மூமெண்ட்டை பில்ட் பண்ணுறாங்க, களத்தில் இறங்குறாங்க, சண்டை போடுறாங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செய்யும் போது அந்த நலன்கள் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்றது அவன் தெளிவாக இருக்கான். அதே மாதிரி நம்மளும் இங்கே பண்ணணும். மக்களை திரட்டணும், ஐடியாலஜிக்கலாக ட்ரெயின் பண்ணணும். அதை ட்ரெயின் பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா நாளைக்கு அரசாங்கங்கள் தவறு பண்ணும்போது நீ இந்த பக்கம் போன, ஏன் டைவர்ட்டாக அந்த பக்கம் போகிறேன்னு கரெக்டாக கேட்பாங்க. ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், அசால்ட்டாக எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் அதை பெருசாக எடுத்து பேசுறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது. ஏதாவது பர்சனல் அட்டாக் பண்ணுறது. இன்னைக்கு பாருங்கள், அசம்பிளியில் பார்க்குறோம், ஏதாவது சும்மா அடுத்தவங்க நோண்டுற மாதிரி பேசுறது, பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு இவங்க அச்சா புச்சான்னு கத்துறது, அப்புறம் ட்ராமா பண்ணுறது, முடிஞ்சது அவ்வளோதான். அங்கே 3 தமிழர்கள் இறந்துருக்காங்க. தமிழர்கள் அங்கே கர்நாடகாவில் கொந்தளிச்சு போயிருக்காங்க அந்த பகுதியில். இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சர்க்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு டைவர்ஷன் தான். டிவியில் லைவும் போட்டாச்சு. தாவேகா நண்பர்கள்லாம் குஷியில் இருப்பாங்க. எங்கள் ஆள் எப்படி திட்டா இருப்பார். அவங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரி நோஸ்கட் கொடுத்தாச்சுன்னா பெரிய சாதனை. உங்கள் ஆள் பதிலே சொல்லலையா அப்படின்னா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. திமுகவை இப்படி தான் டீல் பண்ணும். திமுகவை நீ கரெக்டாக டீல் பண்ண, ஆனால் பதிலையும் சொல்லு. பிரச்சனை இருக்கு, அதான் சொல்யூஷன். ஆமாம், அதை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறது. இப்போ அடுத்ததாக விசிகா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, தமிழ் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு. அந்த மீட்டிங்கில் வந்து ஏதோ பேனர் வச்சுருந்து அதை கிழிச்சிட்டதாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விசிகேவினர் வந்து ஒரு ரோடு பிளாக் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த வழியாக போகக்கூடிய ஒரு இளைஞரை வந்து போலீஸ் தடுத்து நிறுத்தி விசிகேவினரோட வாக்குவாதம் நடந்து அந்த இடத்துல அந்த இளைஞருக்கும் போலீஸுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து அதில் அவரை 2 மாறி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே கோவம் வருது. இப்போ பாருங்கள், அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு கோவம் வருது. எப்போவுமே அநீதி நடக்கும்போது மக்களுக்கு கோவம் வரும். அந்த மாதிரியான ஒரு கோவம் அந்த வீடியோவை பார்க்கும்போது வருது. ஒரு யங்ஸ்டர் போகிறாரு, விசிகே காரங்கெல்லாம் ரோடை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடை எதுக்கு நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு பேனரை கிழிச்சிட்டாங்களாம், எடுத்துட்டாங்களாம், அகற்றிட்டாங்களாம், உடனே நீங்கள் ரோடை பிளாக் பண்ணுறீங்க. ஸோ முதல்ல இது சோஷியல் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஏதோ சொசைட்டிக்கு நல்லது நடக்குன்றதுக்காகலாம் வந்து போராடல. பேனரை அகற்றிட்டாங்க. அது ஒரு சாதாரண உங்கள் விஷயம், உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரோட்டை பிளாக் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக பப்ளிக் டிஸ்டர்பன்ஸை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறீங்களா? இல்லை, பெர்மிஷனும் வாங்காமல் நீங்கள் ரோடை பிளாக் பண்ணுறீங்க. சரி, போராட்டமே பண்ணாலும் யாரை எதிர்த்து பண்ண போகிறாங்க? இவங்க தான் ஆட்சியிலையும் இருக்காங்க. கரெக்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கில் அந்த யங்ஸ்டர் வர்றாரு. அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் பேர் ஆகாஷ். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுறாரு. நான் ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசுகிறார். உடனே விசிகாரங்களும் சண்டைக்கு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் வராரு, எஸ்எஸ்ஐ ஒருத்தர் வராரு. வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அடிக்கிறார். அடிச்சதுக்கப்புறம் அந்த பையனும் அடுத்து திருப்பி அடிக்கிறார். அடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக வண்டியெல்லாம் கீழே தள்ளி போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போதே போலீஸ்காரர் ஏன் அவரை அடிக்கணும்? இப்போ 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறீங்க. அவரை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கிறது தப்பு, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கிறீங்க? உங்கள் மேலே மக்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. போலீஸ்காரங்கன்னா மக்கள் மரியாதையோட பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் அதே மரியாதை இன்னொரு சக மனிதனுக்கு கொடுக்கணும்ல. உங்களை மாதிரியே தான் அவரு ஒரு மனிதர். அங்கே அவர் இருக்காரு, ஒரு 100-200 பேர் சுற்றி இருக்காங்க. ரோட்டில் வச்சு அவர் அடிச்சிங்கன்னா அவருக்கும் அவமானமாக தானே இருக்கும். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு அவர் தள்ளுறீங்கன்னா அப்புறம் மாறி அவர் என்ன பண்ணுவார்? அடி வாங்கிட்டு இப்படியே பிடிச்சிட்டா இருப்பார். அப்புறம் அவரும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல் தள்ளப்படுறாரு. ஸோ ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க? அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறீங்க. இல்லை, அரெஸ்ட் பண்ண வேண்டியதே போராட்டம் பண்ணவங்கள தான். அவங்க தான் வந்து நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணது அவங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது பட்டது இந்த பப்ளிக். ஸோ அதனால தயவு செய்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அதை பார்த்தா எல்லாருக்குமே கோவம் வருது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு அது வைரலாக அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ முக்கியமாக எனக்கு கவலை என்னன்னா, நாளைக்கு அவரோட கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அது வந்துடக்கூடாது. மக்கள் வலிக்கு விழுந்தாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது கதை சொல்லக்கூடாது. ஏன்னா மக்களை பொறுத்தளவில் மக்கள் இப்போ அந்த விஷயத்த கையில் எடுத்துட்டாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ
இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த யங்ஸ்டருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. இப்போ நமக்கு வந்து அதுதான் ஒரே கன்சர்னாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது. இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்குன்னா அதிகாரம் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் தான் உங்கள் கையில் உள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களை அட்டாக் பண்ணுறதுக்கு, பப்ளிக்கில் ஒருத்தர் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பவர் வழங்கப்படலை. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது. இப்போ அதே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வந்து விசிகே தரப்பில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. நம்ம திருமாவூரெல்லாம் வந்து மூச்சு திணறல் அளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் வந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த எழுச்சி மாநாடு? அதான் சவுக் சங்கர் அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, ஐடியாலஜிலாம் தேவையே இல்லைன்னு. ஏன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போன 5 வருஷம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா அவங்க? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திமுக ஆட்சி காலத்தில் நடத்தியிருக்காங்களா? இல்லை. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இப்போ தாவேக ஆட்சி காலத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவூரோட கோர் ஓட்டு வந்து மாறிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, திமுககாரங்க விட மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை பேசுனீங்கன்னா திமுக ஹர்ட் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? இல்லை, அவங்க தான் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரைட். ஆனால் நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த முடியாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று, திராவிட எழுச்சி மாநாடு நடத்துங்கம்பாங்க. ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றுனால திராவிட எழுச்சி மாநாடு நடத்துங்க, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுலாம் வேணாம்பாங்க. அதனால தான் போன 5 வருஷமும் நடக்கலை. தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை கேட்டால் திமுகவுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக வலிக்கும். ஆனால் இன்னைக்கு திருமாவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை நடத்தியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம்தான். தலைவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நிறைய இடத்துல வைக்கிறாங்க. ஒரு தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு முன்னெடுப்பை கையில் எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல ஐடியாலஜிக்கான தேவை இருக்குது. அரசியல்வாதிகள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதையுமே சும்மா பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா சும்மா கையில் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சொசைட்டியில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது சில சித்தாந்தங்களோட தேவையும் ஏற்படும். 60களில் சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. சில வர்க்கங்கள்லாம் ஏறி வராங்க, சில சாதிகள் மேலே ஏறி வராங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு சாதிய கட்டமைப்பை அவங்க சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த மாற்றங்கள் சொசைட்டியில் ஏற்படுது இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரியான சித்தாந்தங்களும் வர ஆரம்பிக்குது. திராவிடம்லாம் அங்கிருந்து வர்றது தான். அதே மாதிரி கம்யூனிசமும் உள்வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும், அதெல்லாம் அங்கிருந்து வர்றது தான். அதே மாதிரி இன்னைக்கும் தமிழ் தேசிய கட்சி பெரிய வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. 50% ஓட்டு கையை விட்டு போயிருக்கு. ஆனா அந்த கட்சி கையில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை இவங்கெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. அப்ப அந்த சித்தாந்தத்துக்கு ஏதோ ஒரு தேவை இன்னமும் இருக்குன்னு அர்த்தம். தமிழ் சொசைட்டியில் அந்த சித்தாந்தத்துக்கான தேவை இன்னமும் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச் அடியில் நடந்துட்டு இருக்கு, சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, என்டிகேவை ஓரங்கட்டுற முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அரசியல் எவ்வளோ அவங்க கையில் வச்சுருந்தாங்க, அதை கையில இருந்து சாலிடாக பறிக்கணும். அவங்க என்னென்ன அடையாளங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ நாளாக விசிகே அப்பப்போ தமிழ் தேசியம்லாம் பேசுவாங்க. இப்போ மட்டும் ஃபர்ஸ்ட் டைமாக பேசல, இதுக்கு முன்னாடியும் பேசுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்டைல் மாறி இருக்கு. ரொம்ப இன்டென்ஸாக பேசுகிறாங்க. அவங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு பெருசாக அவங்க நடத்திருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க. அவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய என்டிகே ஸ்டைலில் தான் அடிச்சிருக்காங்க. தலைவரோட ஃபோட்டோலாம் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ இப்போ தாவேகா பவருக்கு வந்தோடனே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போறீங்க. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். அவங்களோட கோர் ஓட் பேஸ் வந்து கொஞ்சம் அடிபடுறதுனால இந்த மாதிரி காம்பன்சேட் பண்ண கூட முயற்சி பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் தேவை இல்லை. ஸோ அதனால இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஈழம் அது இதுலாம் அவங்க நிறைய பேசுறாங்க. ஆனால் முக்கியமாக நான் பார்க்கறது என்னன்னா, என்டிகேவை சீன்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. தாவேகா வந்ததுக்கு அப்புறமே என்டிகே ஆட்கள் நிறைய பேர் உள்ள இழுக்கிறதா இருக்கலாம். அப்புறம் ஏற்கனவே என்டிகே ஆட்கள் நிறைய பேர் இவர் வேல்முருகன் கட்சிக்கெல்லாம் போனாங்க. அப்புறம் அங்கிருந்து திருப்பி தாவேகாவுக்கு போயிட்டாங்க. தாவேகாவுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க மெயினாக யாருக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாங்கன்னா என்டிகேக்கு தான். இங்கிருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து தாவேகா போகிறாங்க, தாவேகாலேருந்து என்டிகே தான் டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. தமிழ் தேசியம்னா அதாவது என்டிகே கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, நாங்களும் தமிழ் தேசிய கட்சி தான், ஸோ நீங்களும் எங்ககிட்ட வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இதில் செய்தி என்னன்னா, தமிழ் தேசியத்துக்கான தேவை இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நேற்று அந்த மாநாடு நடத்துறாங்க, எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு செலவு பண்ணி பிளான் பண்ணி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திராவிடம் வைக்கல,
வேற எதுவும் பேர்ல தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை இருக்கு அதை செய்யறதுக்கு. சும்மா சின்ன லெவல்ல பண்ணா வேற விஷயம். இவ்வளவு பெருசா நடத்தக்கூடிய அந்த மாநாடுக்கு இதை பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான தேவை இருக்கு. அது அந்த மாநாடே எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று இல்லை, அப்படி வேறன்னு சொல்லி வெளியே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற போல் என்டிகே வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமோ ஒரு தேவையோ எங்கேருந்து வருது? ஏன்னா என்டிகே அப்படிங்கிற வந்து பெரிய பலமான கட்சியெல்லாம் கிடையாது, பெரிய ஓட் பேஸ் உள்ள கட்சியும் கிடையாது. ஸோ அவங்கள ஏன் டார்கெட் பண்ணும்? ஏன்னா டிஎம்கே பண்ணலாம், ஏடிஎம்கே பண்ணலாம், மித்த கட்சிகளை பண்ணாதான் எதனா யூஸ் இருக்குது. ஆனால் இவங்க ஒன்றுமே இல்லை. என்டிகே கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி என்டிகே மட்டும்தான். என்டிகேவோட ஓட் பேஸ் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்டிகே மட்டும்தான். இதில் மாற்று கருத்து இருக்கா? நேற்று டிவிக்கு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க மாற்றுன்னு சொல்ல முடியாது. நீங்க அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு, இன்னைக்கு நீங்க மாற்று கதையெல்லாம் பேச முடியாது. இன்னைக்கு நீங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், நீங்களும் பிரச்சனைக்கான ஒரு காரணமா இன்னைக்கு மாறிட்டீங்க. அப்ப என்டிகே இப்ப டிவிக்கே சரியில்லைங்க, திமுகவையும் நம்ப முடியாதுங்க, அதிமுக பலவீனமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மாற்று அப்படின்ற அந்த ஸ்பேஸ்ல என்டிகே மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்டிகே சைடு இப்போ டிவிக்கோட முக்கியமான பிரச்சனையே இன்னைக்கு என்னன்னா, டிவிகே கிட்ட இருக்குது எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஸோ ஒன்று ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் இப்போ டிவிகே பக்கம் போயிட்டாங்க, 70% போயிட்டாங்க. இன்னொரு சைடில் அதிமுகலையும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. இப்போ டிவிகேவுக்கு பயமே என்னன்னா, டிவிகே சரியா செயல்படலைன்னா இந்த ஓட்ஸ் திரும்ப அதிமுகவுக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணும், அதிமுகவை களத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். களத்தில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஓட்ஸ் திருப்பி அங்கே போயிடும். அதே தான் என்டிகே விவகாரத்திலையும். என்டிகேவை பொறுத்தளவில் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி என்டிகேவுக்கு இருக்கு, திமுக அதிமுகவுக்கு அந்த சக்தி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மாற்று நம்பி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ள. அதுல நிறைய பேர் அதிருப்தி அடைய போறாங்க, நிறைய பேர் அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க, ரைட்டு நம்ம மாற்றுன்னு நினைச்சவங்க இன்னைக்கு மாற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம வேற மாற்ற தேடி போவோம். அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்டிகே தான். ஸோ அதுதான் அவங்களுக்கு சிக்கல். அதனால என்டிகேவை ஃபினிஷ் பண்ணுன்ற எண்ணம் டெஃபினட்டா டிவிகேவுக்கு இருக்கு. அதனால தான் அவங்க ஆட்கள் சில பேர் அதை ரொம்ப சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் இது நடந்தது. திமுக பவரில் இருக்கும் போதும் சில சிறிய கட்சிகளை பயன்படுத்தி என்டிகேவை பலவீனப்படுத்தினாங்க. என்டிகே கூடிய சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் உள்ள இழுத்தாங்க. அந்த விஷயத்தை இப்போ தாவேக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஸ்கேல்ல பண்றாங்க. அப்புறம் விசிகே மாதிரியான கட்சியும் பார்த்தோம்னா அந்த அடையாளத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாநாடு நடத்துறதுக்கான காரணமே திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு பிரிச்சு பேசக்கூடாது. ஏன் அப்படி பேசினா என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஏதாவது தமிழ்நாட்டில் கலவரம் வெடிச்சுதா? பெரிய ஏதாவது சோஷியல் டென்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டுச்சா? அதுக்கு எதுக்கு மாநாடு? ஆனால் அபாயகரமான சூழ்நிலை என்ன அபாயகரமா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன அபாயகரமா நடந்துருச்சு? இப்போ விசிகே பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தானே, 3 பேர் சுட்டு கொண்டாங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுறீங்க, அதற்காக என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இல்லை அதெல்லாம் எனக்கு புரியுது, அதெல்லாம் நம்ம பேசணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறீங்க, ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டால் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு, அது ஒரு அபாயகரமான விஷயம். அதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் நான் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறன்னு பிரித்து பேசுறதால தமிழ்நாட்டில் என்ன பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும்? ஆனால் டேமேஜ் ஏற்படுமோ? என்ன 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 டேமேஜ் வரப்போகுது? சில பேருக்கு எதனா பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைன்னு தான் சொல்லி, பிரச்சனை இருக்குன்றீங்க, கிளியரா என்ன பிரச்சனைன்னு ஒரு 4 பிரச்சனையை சொல்லுங்களேன். அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுவும் இப்போ ஒண்ணுமே நடக்கலைங்க. இங்க கர்நாடகாவில் நடக்கிற மாதிரியோ, கேரளாவில் நடக்கிற மாதிரியோ, ஆந்திராவில் நடக்கிற மாதிரியோ, நார்த்ல நடக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்ல நடக்கிற மாதிரியோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ணல. உள்ளதுலேயே பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்னா இதுதான். இங்க எந்த மக்களுக்கு எதிராகவும் தமிழர்கள் திரும்பினது கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாவும் சரி இப்பயும் சரி. ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக போகும்போதும் ஹிந்திக்காரங்களுக்கு எதிராக ஜென்ரலாலாம் திரும்பல, ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக மட்டும்தான் தமிழர்கள் திரும்பினாங்க. அங்கேயும் தமிழர்கள் தான் கொல்லப்பட்டாங்க. ஸோ தமிழர்கள் எல்லாத்தையுமே ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட தான் அணுகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் தனித்தனியா பிரிச்சாச்சுன்னா அபாயம் யாருக்குன்னா உங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தான். நீங்க தான் திராவிட கட்சிகளோட பயணிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ திராவிடத்தையும் உங்களையும் காப்பாத்திக்கிறதுக்கு அதை பண்றீங்க. சொசைட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல நான் யாருன்ற தெளிவு இருக்கணும். நான் தமிழனா திராவிடனா? இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்கிட்டையும் போய் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க அவங்க? நான் தமிழன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் என் பேர்ல இங்க ஒரு அரசியல் இருந்தா என்ன தப்பு? ஏன் திராவிடம் தான் இருக்கணுமா? தெலுங்கு தேசம்ல இருக்கு. தெலுங்கு தேசம் இருக்கு, கேரளால அவங்க ஊரு பேரை சொல்லி வச்சு வச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாடு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் தமிழர்களுக்கான கட்சியா தான் இருக்கணும். அப்ப தமிழ்ன்ற வார்த்தை தான் இருக்கணும்.
இல்ல திராவிடமும் தமிழும் ஒண்ணுதானே, நல்லது, அப்ப தமிழ்னு சொல்லிட்டு போங்க, ரெண்டும் ஒண்ணுதானே, உங்களுக்கு ஏன் அப்புறம் வலிக்குது? ஏன் இன்னைக்கும் திராவிடம் பேர் வச்சிருக்கீங்க கட்சியில? இன்னைக்கும் என்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் ஒண்ணுதானே, அப்ப ஒண்ணு சொல்லிட்டு போங்க. சோ அப்ப வித்தியாசம் இருக்கு, அதனாலதான் நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றீங்க. அப்புறம் இப்ப வந்துட்டு ஏதோ தமிழர்கள்லாம் ஏதோ பெரிய ஒரு அபாயமான ஒரு சூழல் ஏற்படுது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ அதே மாநாட்டில் பேசக்கூடிய திருமா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் நாங்கள் எங்களோட அரசியல் பயணம் டிவிக்கே சார்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிவிக்கோட தான் ஒன்றா பயணிக்க போறோம்னு சொல்றாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க, முற்றிலும் பிரிஞ்சுட்டாங்களா திராவிட இயக்கத்திலேருந்து தமிழ் தேசிய இயக்கம்? அரசியல்வாதிகள் வாயில வரக்கூடிய விஷயங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இது திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது, மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஒரு கட்சியோட பயணிப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சியோட பயணிப்பாங்க. ஒரு 5 years முன்னாடி 2019 ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. அவர் தான் ராகுல் காந்தி அவர்களை ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாரு, ரெகனைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமும் திமுக காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா போகுது. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு, இவங்க தாவேக்காவோட போய் சேர்ந்தாச்சு. திமுக இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பை பெருசா கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு தாவேக்காவை பார்த்து பாசிச கட்சின்றாங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவை பாசிச கட்சின்னாங்க. ஸோ அரசியல் எப்படி வேணாலும் மாறலாம், கூட்டணி கணக்குகள் எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு ஒரு கட்சியோட நீங்க இருக்கும்போது அந்த கட்சி உங்களுக்கு பெருசாப்படும். அந்த கட்சியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவீங்க. இனி நாங்க தாவேக்காவோட தான் பயணிப்போம், அது இதுலாம் பேசுவீங்க. ஆனா நாளைக்கே அரசியல் கணக்குகள்லாம் மாறுது, சூழல்லாம் மாறுதுன்னா யோசிக்காம அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அரசியல்வாதிகள். அரசியல்லாம் இவ்வளவுதான். அதனால அரசியல்வாதிகள் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயத்துல நம்ம சீரியஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பாரு, திராவிட கட்சிகள் நாங்க திமுகவோட தான் பயணிப்போம், நாங்க பாசிச எதிர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கோம், பிஜேபி எதிர்ப்பு. ஆமா, பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே பேசலையே. இன்னைக்கும் அதுதான் சொல்றாரு, டிவிக்கோட இருந்தாதான் நாங்க பிஜேபி எதிர்க்க முடியாது. ஆனா மாஸ்டர்ஸ் இப்ப மாறிட்டாங்கல்ல. இப்ப நீங்க அந்த அலையன்ஸ்ல இல்லையே. இப்ப நீங்க ரைட்டு, நீங்க இன்னைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறீங்க, நேத்தும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுறீங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு தான் உங்களோட பிரதான எண்ணம்னா அப்ப நீங்க கிளியர் கட்டா சொல்லணும், பாஜக எதிர்ப்புல இந்தந்த இடத்துல திமுக கோட்டை விட்டார்கள், அதனால கோவப்பட்டு பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்கணுன்றதுக்காக நாங்க தாவேக்கால வந்திருக்கோம், திமுகவை விட இந்தந்த இடத்துலலாம் தாவேக்கா பாஜக எதிர்ப்பை இன்னும் சிறப்பா பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீங்க இதுக்கு முன்னாடி அங்க இருந்தீங்க, அதிகாரத்தை என்ஜாய் பண்ணீங்க, இப்ப இங்க வரீங்க, இங்கேயும் பவரை என்ஜாய் பண்றீங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே என்ஜாய். ஆமா, இன்னும் பெட்டரா பண்றீங்க. அதனாலதான் இன்னும் பெட்டரா தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசுறீங்க. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா கட்சியும் இப்படிதான் பண்ணுவாங்க. இது விசிகேவுக்கு மட்டும் கிடையாது, மற்ற கட்சியும் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப ரஜினி அவர்கள் பேசுறாரு இல்லையா, இப்ப திருமாவளவன் அவர்கள் போராடி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு வாங்கிட்டார் அப்படின்னு. இதெல்லாம் இவர் போராடியோ அவங்க பெரிய மனசுப்பட்டோ கொடுக்கறதெல்லாம் கிடையாது. எல்லாம் அரசியல் சூழல் தான். தமிழ் மக்களை தான் நீங்க பாராட்டணும். தமிழ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, டிவிக்கேவை இக்கட்டான ஒரு சூழலை தள்ளி விட்டாங்க. 108 சீட்டு, சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்னா நீங்க அவங்கள சார்ந்திருக்கீங்க. அப்ப என்ன ஆகுது, இப்ப டிவிகேவுக்கு எல்லாரும் தேவைப்படுறாங்க. அப்ப நீங்க பவரை ஷேர் பண்ணி தான் ஆகணும். இது ஏதோ டிவிகே பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. அதே மாதிரி விசிகே ஏதோ பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி பெரிய சமூக மாற்றம்லாம் ஏற்படுத்தலைங்க. விசிகேவும் பெரிய கிரெடிட் கிடையாது, தாவேக்காவுக்கும் கிரெடிட் கொடுக்க முடியாது. இது மக்களுக்கு தான் அந்த கிரெடிட்லாம் போகும். கரெக்டான ஒரு இக்கட்டான சூழல்ல அவங்களை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்ப்பு. சிங்கிள் மெஜாரிட்டி டிவி கிடைச்சிருந்திருந்தா டிவிக்கே இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு டிவிகேவுக்கு அந்த சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காததால பச்சையா அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுமே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. கூட்டணி கட்சிகளும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இவங்களோட கொள்கை பிடிப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி திமுகவோட என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது, அதிகாரம் மட்டும்தான்றதும் நிரூபணம் ஆயிடுச்சு. தாவேக்காவை பொறுத்தளவுல கல்லாப்பட்டி கூட்டணின்னு நாங்கள் இந்த கூட்டணியை, அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள்ல தாவேக்கா எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அப்ப இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தீர்ப்பு. இப்ப தாவேக்காவுக்கு மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இப்படிலாம் பச்சையா எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க. வந்த உடனே ஒரு 1 வீக்ல தாவேக்கா எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. எந்த கட்சிகளை கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னாலும் அதே கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குதிரை பேரம்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் மக்கள் பார்க்கணும். அதனாலதான் இது ரொம்ப நல்ல ஒரு தீர்ப்பு.
இப்போ அடுத்ததாக ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ வேலுமணி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாருமே வந்து டிவிக்கேவே விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் போய் டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதாவது நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. வேலுமணி அவர்கள் பப்ளிக்காக அதை சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த எம்எல்ஏஸ்ட்டை மேபி சொல்லியிருக்கலாம். இந்த நியூஸ் பேப்பருக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வழியாக நியூஸ் பேப்பருக்கு போயிருக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி அதை போட்டிருக்காங்க. என்ன ரொம்ப சிம்பிள், எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துறதுதான் நோக்கம், தாவேக்காவை பலப்படுத்தணும் இல்லையா? அதானே, நீங்கள் தாவேக்கா விமர்சிக்க மாட்டீங்க, அப்போ தாவேக்காவுக்கு நல்லது. அதிமுகவில் இருந்துக்கிட்டு தாவேக்கா விமர்சிக்காமல் இருக்கிறது அதிமுகவுக்கு கெட்டது. ஏன்னா அதிமுகவை கம்ப்ளீட்டாக உடைச்சதே தாவேக்கா தான். ஒன்று எலெக்ஷனில் பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2ஆக உடைக்க முயற்சி பண்ணுறாங்க தாவேக்கா. அது ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ தாவேக்காவோட மெயின் டார்கெட்டே திமுக கிடையாது. இந்த எலெக்ஷனில் தாவேக்கா காலி பண்ணது திமுகவை கிடையாது, அதிமுகவை. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுகவை காலி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதிமுகவுக்கு தாவேக்காவால் பாதிப்பு இருக்குன்னா அதிமுக என்ன பண்ணணும்? ஒரு கட்சி மேலே பற்றுக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டன் இல்லாட்டி தலைவன் என்ன பண்ணணும்? தாவேக்காவுக்கு எதிராக தான் செயல்படணும். என் கட்சியை நீ அடித்து காலி பண்ணுறேன்னா உனக்கு எதிராக நான் செயல்படுவேன், உனக்கு எதிராக நான் பேசுவேன், என் கட்சி அப்படிலாம் வீழ விட மாட்டேன். அதுதானே ஒரு அதிமுக தொண்டனும் தலைவனும் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? தாவேக்கா அடித்து காலி பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவை. எஸ்பி வேலுமணி அவர்கள் தாவேக்காவுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அவரோட ஆதரவு எம்எல்ஏக்களும் தாவேக்காவுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அதிமுக காலி ஆகுறது எனக்கு ஓகே. எனக்கு தாவேக்கா தான் நல்லா இருக்கணும். தாவேக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நானும் நாளைக்கு அங்கே போகணுன்ற திட்டத்தில் தானே இருக்கேன். இப்போ இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா நான் இந்த கட்சியில் இருப்பேன். இல்லை இந்த கட்சி காணாமனாலும் பரவாயில்ல, அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ எனக்கு அங்கே போகிற எண்ணம் இருக்குது ஃப்யூச்சரில். அதனால தான் அந்த கட்சி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு இதெல்லாம் பெரிய சிக்கல். நிறைய பேர் இன்னும் ரிசைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? மேபி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காரு அதிமுகவில். அதிமுகவுக்குள்ளேருந்து இபிஎஸ் அவர்கள் நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு 2 டேர்ம் பவர் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். இது வரைக்கும் அதிமுக காரங்க தொடர்ந்து 2 டேர்ம் பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி திமுக தொடர்ந்து 2 இடத்துல ஜெயிச்சதே கிடையாது. ஏடிஎம்கே உருவானதுக்கப்புறம் தொடர்ந்து 2 டேர்ம்ஸ் ஜெயிச்சதே கிடையாது. இந்த தடவை ரெக்கார்டை பிரேக் பண்ணிடலான்னு பார்த்தாங்க, மக்கள் உஷாராயிட்டாங்க. என்ன ஆனாலும் திமுக வரக்கூடாது, அதிமுக பலவீனமாக இருக்கா, ரைட், அப்போ புதுசாக ஒரு கட்சி நான் உருவாக்கிறேன் அப்படின்னு மக்கள் புதுசாக ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட்டாலும் போடுவேனே தவிர நான் திமுகவுக்கு போட மாட்டேன்றதுல மக்கள் உஷாராக இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ அதிமுகவுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. 2 டேர்ம்ஸ் தொடர்ந்து தோத்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக வரலாறுன்னு 3 தடவை தள்ளப்பட்டிருக்காங்க. அதுபோக கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஸும் அதிமுகவில் இல்லை. அப்போ நேச்சுரலாக அதிமுகவில் கூடிய எம்எல்ஏஸ் என்ன யோசிப்பாங்க? ஷிஃப்ட் ஆயிடலான்ற பிளான் அவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஏதோ காரணங்களுக்காக குவைட்டாக இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.